ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரடி கேஸை பார்க்க போகிற சரடி கேஸையெல்லாம் நம்ம மெயினாக ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே அமௌண்ட்டு தரல, எங்கேயும் பெறல, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட சீதாவால் தாங்கிக்க முடியலைங்க. உடனே சீதா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நான் அமௌண்ட்டு இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கேன்க்கா, அதில் வந்து 90,000 இருக்குன்னு எடுத்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, இன்னும் 1,00,000 ரூபாய் வேணும், எங்கப்பா வாங்குறது, நான் வேணா அரேஞ்ச் பண்ணிட்டுமாக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க, வேணா விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. முத்து ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினச்சி அந்த டிராஃபிக் போலீஸ் சார் இருக்காரு, அவர் உரண்டை இழுக்கிறாரு. போலீஸார் உரண்டே இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி அடிச்சுக்க சகல விசேஷ ரகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தனியாக புக்கே ஸ்டோரியே போடலாம் போல் அந்த அளவுக்கு ஒன்றா அடிச்சுக்கிறாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நீ அக்காவை கட்டியிருக்க, நீ தங்கச்சி கட்ட போகிற, ஏன்டா இப்படி அலும்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சகல விசேஷ ரகலை ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி மூஞ்சில் முழிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் வேணுன்னே பண்ணிட்டு வரணும்னு பண்ணிட்டு வந்து பின்னாடி உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது வேற ஒருத்தர் வீட்டில் கூப்பிட்டு வந்து விட சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே மீனாவால் தாங்கிக்கவே முடியலங்க. இன்னொருத்தர் வேம்புக்காக அவங்க சொல்கிறாருங்கிறதுக்காக நீ போய் எதுக்கு ட்ரிங்க்ஸ் தொடுற, உடக்கா தோணி தொட்டிருந்தா கூட பரவாயில்ல, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாங்க. அவங்களோட டியூட்டி நீ குடிச்சிருக்கே இல்லையான்னு பார்க்குறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீ வீம்புக்குன்னு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்டாட்டியை பேச்சை கேட்குறான், இப்போ இவன் கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அமௌண்ட்டை எப்படியோ புரட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரட்டி கட்ட போனால் நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு காமிச்சானுங்க பாருங்க. வச்சது பாருங்க சீவக சிந்தாமணி ஆப்பு. ஆளுக்கு ஒரு இடத்துல ஆளை வச்சுருக்கோமா. நம்ம மீனாவை என்ன சின்ன லேசான ஆளுன்னு நினச்சிட்டியா, முத்து வந்தாருன்னு வச்சு, முத்து வராரு கதரை ஓட போகிறாரு அந்த மாதிரி ஆக போகுது. அதுக்கப்புறம் பாரு சீவக சிந்தாமணி சிரிக்கும் சிக்குப்புக்கு ரயில் மணியாக மாற போகுது, அந்த அளவுக்கு ஆக போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.